ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு இப்போ யார் பீரங்கிகள் கொடுப்பாங்க? சேலஞ்சர் பீரங்கியா, லெப்பர்ட் பீரங்கியா, பிரிட்டனா, ஜெர்மனியா? இந்த பீரங்கிகள் ஒரு நாடு உக்ரைனுக்கு கொடுக்கறதுல அவ்வளோ என்னடா ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வின்டர் முடிஞ்ச உடனே பேட்டில் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த யுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சிவியராக இருக்க போகுது. அப்படி சிவியராக இருப்பதற்கான காரணம் இடங்களை பிடிப்பது தான். ஒரு பேட்டில், ஒரு யுத்தத்தில் ஒரு இடத்தை பிடிக்கணும்னா கிரவுண்ட் ஃபோர்ஸினுடைய ஆதிக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்கணும். இந்த கிரவுண்ட் ஃபோர்ஸினுடைய ஆதிக்கம் ரொம்ப கூடுதலாக எந்த வெப்பனால் இல்லாட்டி எந்த விதமான இராணுவ ஆயுதத்தால் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீரங்கிகளால் தான். ஏன்னா பீரங்கி தான் மொத்தமாக ஃப்ரண்ட்லைன் ட்ரூப்ஸுக்கு ஒரு கவசம் மாதிரி. ஸோ இந்த பீரங்கிகள் யாருக்கு அதிகமாக கொடுக்க போகிறார்கள், யாருடைய பீரங்கி ரொம்ப பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த போகுது, இது உலக நாடுகள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பீரங்கிகளை கொடுத்துட்டு புதிய பீரங்கிகளை சில நாடுகள் வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போது ஜெர்மனி எடுத்து பார்த்துட்டோம்னா லெப்பர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு புது ரக பீரங்கிகள் இல்லாட்டி அதுக்கு அப்கிரேட் வெர்ஷன் நம்ம வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லா மேக்கர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இப்போதைக்கு நம்ம உக்ரைனுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, இந்த பீரங்கிகள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பரவலாக அங்கே ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த பக்கமாக யூகே என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் சேலஞ்சர் பீரங்கி கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரான்ஸ் ஆர்மடு வெஹிக்கிள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்படி பீரங்கிக்கான யுத்தம் என்பது தொடங்கப்பட போகிறது. இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இன்னும் பல அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பீரங்கிகளை உக்ரைனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணலை. ஆனால் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெர்மனியும் இதே மாதிரி ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. எங்ககிட்ட கேட்டாங்கன்னா நாங்கள் ரூல் அவுட் பண்ண மாட்டோம், ஒருவேளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பீரங்கிகளை எதிர்க்கிறதுக்கு டேங்க் கில்லர் அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் இந்த பீரங்கிகளுக்கான ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரஷ்யாவும் கூடுதலாக அவங்களுடைய இன்வென்ட்ரியில் சேர்த்திருக்காங்க என்பதும் சிறப்பான செய்தி. இரண்டு நாடுகளுமே மாற்றி இந்த விண்டருக்கு பிறகு இடங்களை பிடிப்பது யார், அப்படி பிடித்த பிறகு சமாதான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு இடத்த இப்போ டோன்ஸ்க் பகுதிகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா பாக்முத் பகுதியும் பாக்முத்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சோலிடார் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் தான் இப்போ யுத்தம் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. இந்த சோலிடார் அப்படிங்கிற இடத்துல இப்போ பெரிய அளவு யுத்தம் நடப்பதற்கான காரணமே அந்த இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா டோன்ஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே ஈஸியாக யாரால் கொண்டு வர முடியும், ரஷ்யாவால் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யாவால் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். ஸோ நெகோசியேஷன் அப்படிங்கிற ஒரு டேபிளில் வந்து உட்காரும்போது ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் ரொம்ப கூடுதலாக இருக்கும். உக்ரைனுக்கு எதுவுமே பேச முடியாது, ஏன்னா அவங்க கிட்ட பல இடங்கள் இழந்திருப்பார்கள். இந்த ஒரு தருணத்திற்காகத்தான் இரண்டு நாடுகளுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோலிடார் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய தாக்குதல் இதுவரையிலும் இந்த யுத்தம் பார்க்காத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ வார் கிரைமை ரஷ்யா பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. நேற்று யூகே, நெதர்லாந்து எல்லாமே சேர்ந்து லண்டனில் ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு மத்தியில் எஸ்தோனியா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா வார் கிரைமை ரஷ்யா செஞ்சுருக்காங்க. அந்த வார் கிரைமுக்கு பதிலாக அவங்களுடைய அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணி அதை யாருக்கு நம்ம கொடுக்கணும், உக்ரைனுக்கு கொடுக்கணும், உக்ரைனுடைய மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பில்லை பாஸ் பண்ண போகிறாங்க எஸ்தோனியா அரசாங்கம். இது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தீர்மானத்துக்கு கூடவே வந்திருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது எஸ்தோனியா தான். ஸோ எஸ்தோனியாவினுடைய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு எதிரானதாக இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி முடிவுகளை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். வேர்ல்டு லெவலில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான அந்த நட்பு இப்போ இருக்கிற மாதிரி இருந்ததே கிடையாதான். இன்னைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இரண்டு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்த 27 நாடுகள் ப்ளஸ் அமெரிக்கா, யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இரண்டு பேருமே என்ன செஞ்சுருக்காங்க, கையெழுத்து போட்டிருக்காங்க. நாம் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கணும், ரஷ்யாவை அடிக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும், உக்ரைன் ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஒன்றா தான் இருக்கணும், எக்காரணம் கொண்டாலும் வார் ஃபேட்டிக் அப்படிங்கிறத உக்ரைன் பக்கம் நம்ம கொண்டு போயிடக்கூடாது. இப்படியே அடிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் ஒரு வருடம் ஆனாலும் பரவாயில்லை, ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகரத்தில் இரண்டு பேருமே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்கிற அந்த அக்ரிமெண்ட். ஸோ அக்ரிமெண்ட்டில் இரண்டு பேருமே கையெழுத்து போட்டுட்டாங்க. கையெழுத்து போட்ட பிறகு அடுத்ததான் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வெப்பனை அங்கே கொண்டு போகிறது, யாருடைய வெப்பன் ஃபஸ்ட்டு போகும், எப்படி வெப்பனை நம்ம அங்கே கடத்துறது அப்படிங்கிறது தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய இந்த வருஷ பட்ஜெட் ஒரு 1.7 ட்ரில்லியன் சொல்கிறதுல 47 பில்லியன் அமெரிக்க டாலர் யாருக்காக ஒதுக்கியிருக்காங்க, உக்ரைனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ 47 பில்லியன்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை, கண்டிப்பாக நாங்கள் உக்ரைனுக்கு இதை கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொன்னாலும் இந்த 47 பில்லியன் கிடைத்தும் உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. சரிப்பா,
ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுக்கு இவ்வளோ ஆதரவுகள் வந்து கொண்டு இருக்கும்போது 2023 உக்ரைனால் ஜெயிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இல்லை, அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா இதுக்கு பேரலாகவே ரஷ்யாவும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய படையை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை ரஷ்யா 5 லட்சம் புதிய இராணுவ வீரர்களை ரிக்ரூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியில் வந்துச்சு. ரஷ்யா அவங்களுடைய ரிவெஞ்ச் தாக்குதலை ரொம்ப சூப்பராக நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியில் வந்துச்சு. ஸோ அவங்க ரஷ்யா அடி வாங்குறதுக்கு தகுந்தது மாதிரியே திருப்பியும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வார் கிரைமில் இப்போ ஈரானையும் அமெரிக்கா உள்ளக்க சேர்த்துருக்காங்க. ஈரான் வார் கிரைமை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய வார் கிரைமில் ஈரானுக்கும் பங்கு இருக்குது. ஈரானுக்கு எதிராகவும் நம்ம சாட்டையை சுழட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்கா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவினுடைய இந்த அறிவிப்பு காரணமாக நிச்சயமாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஈரானையும் ரஷ்யாவையும் உலக நாடுகள் மறுபடியும் தனிமைப்படுத்துவாங்க. ஆல்ரெடி நிறைய பொருளாதார தடைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இந்த 2 நாடுகளுமே தனியாக தான் இருக்கும்போது வேற வழியே இல்லாமல் இந்த 2 நாடுகளும் மறுபடி ஒன்று சேர்ந்து ஒரே கூட்டணியாக வருவதற்கான வாய்ப்புகள் பெரிதாக மாறுகிறது. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா இல்லை. கசக்ஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை. அது இல்லாமல் சிஎஸ்டிஓன்னு ஒன்று இருக்குங்க, கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த கலெக்டிவ் செக்யூரிட்டி ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் ரஷ்யா, அர்மேனியா, பெலரஸ், கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் அப்படிங்கிற நாடுகள் இருக்காங்க. ஸோ இந்த நாடுகளில் இப்போ அர்மேனியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎஸ்டிஓ இணைந்து நடத்தக்கூடிய இராணுவ ட்ரில்லில் அர்மேனியா பங்கு பெறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிஎஸ்டிஓ அப்படிங்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யாவில் ஒன்றாக இருந்த நாடுகள் சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போன பிறகு மறுபடி சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. நேட்டோவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நேட்டோவுக்கு இணையாக சிஎஸ்டிஓன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ இந்த சிஎஸ்டிஓ நாடுகளில் இப்போ அர்மேனியா பேக்ட்ராப் அடிச்சிருக்காங்க. வேண்டாம், இந்த டைமில் ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டுருக்கு, இந்த நேரத்தில் நான் ரஷ்யா கூட இராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டேன்னா இந்த போருக்கு நானும் ஒரு காரணமாக மாறிடுவேன். ஆல்ரெடி அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனை பெரும் பிரச்சனையாக பெரும் பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு, இதுக்கு நடுவில் இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு நான் வரலப்பா அப்படின்னு சொல்லி இந்த வருட ட்ரில்லிருந்து நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஎஸ்டிஓக்குள்ளேயே யாரும் இருக்காங்க, கஜகஸ்தானும் இருக்கிறதுனால ஒருவேளை கசகஸ்தானும் என்ன செய்யலாம், இல்லை நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கலாம். புட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நண்பர் இல்லாட்டி அவருடைய அலி அப்படின்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ உக்ரைனில் நடக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் கிடையாது, அமெரிக்காவால் வழி நடத்தக்கூடிய நேட்டோ வர்சஸ் ரஷ்யா யுத்தம் தான். அந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதை எந்த நாடு எந்த தலைவர் மறுத்தாலும் சரி நான் சொல்லுவேன், இந்த யுத்தம் தான் இனி 3வது உலகப் போரை கொண்டு வரலாம். சீக்கிரமாக இந்த யுத்தத்தை முடிச்சிருங்க, அப்படி இல்லைனா பெரும் பிரச்சனைகள் இந்த உலகத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனை தான் வராமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம ரொம்ப நேரத்தில் சொன்னது. நேட்டோ வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது 2023 வரலாம் அப்படின்னு நம்ம பார்த்த அந்த தருணத்தை தான் இவரும் சுட்டி காண்பித்திருக்கிறார். இவர் ரஷ்யாவினுடைய புட்டின் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி, ஒரு நண்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் ரஷ்யாவினுடைய மவுத் பீஸாக தான் இருப்பார். ஒருவேளை ரஷ்யா, அதாவது புட்டின் அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதை தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ 3rd வேர்ல்டு வார் அப்படிங்கிறதுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜாக நேட்டோ வர்சஸ் ரஷ்யாவை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நேட்டோவினுடைய பலவிதமான ஆயுதங்கள் இப்போது எங்கே குவிக்கப்படுகின்றன, இதே உக்ரைனுக்குள்ளே குவிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு காரணமாக இப்போது காண்பிக்கப்படுகிறது. சீனா ரஷ்யாட்டிருந்து இந்த வருடம் நான் ரொம்ப பெரிய ஆயிலை வாங்க போகிறேன், என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்கடா அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. இந்தியாவும் நாங்கள் ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2 நாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிடம் இருந்து இல்லாட்டி ரஷ்யாவுக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அது இல்லாமல் ஆயில் பிரைஸ் கேப் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. பட் ஆயில் பிரைஸ் கேப் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய அந்த இன்ஃப்ளேஷன் ரிசெஷன் அப்படிங்கிற அந்த பயத்தை கூடுதலாக்குவதால் சீக்கிரமாக ஆயில் பிரைஸ் கேப்லேருந்து பல நாடுகள் விடுதலை அடைந்து ரஷ்யா கூட நான் ட்ரேடு பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்தாலும் கொடுக்கலாம். நார்வேயின் சீ இருக்குது. இந்த நார்வேயின் சீல இப்போ ரஷ்யாவினுடைய கடற்படையை சார்ந்த கப்பல்கள் அவங்களுடைய இராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த இராணுவ ட்ரில்லில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கப்பலில் ஹைப்பர்சோனிக் மிசைலை வச்சு தான் இந்த ட்ரில்லில் ஈடுபட்டிருக்காங்களாம். ஸோ ரஷ்யாவினுடைய கப்பற்படை சார்ந்த கப்பல்கள் ஹைப்பர்சோனிக் மிசைலுடன் அங்கே மிகப்பெரிய அளவில் இராணுவ ட்ரில்லில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நார்வேக்கு எதிராக ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்படுது. ஆனால் இந்த கட்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நார்வேல நேட்டோவினுடைய ஆர்மி பேஸ் இருக்குது. நார்வேல நேட்டோவினுடைய விமானங்கள் அப்படிங்கிறது நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. நார்வேல நேட்டோவினுடைய கப்பற்படைக்கான ஒரு தளமும் இருக்கிறது. ஸோ அதுக்கு எதிரான ஒரு காய் நகரத்தில் தான் ரஷ்யா செய்கிறாங்க. கண்டிப்பாக ரஷ்யா எல்லா பக்கமும் யோசிக்கிறாங்க. ஏன்னா 3 தினங்களுக்கு முன்னாடி தான் ஆர்டிக் ரீஜன் வழியாக ரஷ்யா அவங்களுடைய ஃப்ரிகேட் எல்லாம் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா விதத்திலும் ரஷ்யா என்ன செஞ்சிட்ருக்காங்க, சுற்றி அவங்களுடைய காய் நகர்த்தல், அவங்களுடைய உளவு வேலைகள். இப்போது ரஷ்யா வார்டெல்லாம் நடத்துகிறாங்கன்னு சொல்கிறோம்ல,
இது எல்லாம் உளவு வேலைக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. ரஷ்யாவினுடைய மிலிட்ரி அப்படிங்கிறதுல புதுசாக ஒரு 5 லட்சம் நபர்கள் சேர்ப்பாங்க இல்லாட்டி சேர்க்க போகிறாங்கன்னா ஒரு டொமஸ்டிக்காக இன்டர்னலாக அங்கே ஒரு ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்படின்னும் சில நபர்கள், இல்லை ரஷ்யாவில் எதுவுமே மாறலப்பா, ரஷ்யாவில் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பிபிசியை அவங்களுடைய ஊடகத்தில் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அவங்களுடைய நியூ இயராக இருக்கட்டும், அவங்களுடைய கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் ஜி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ரஷ்யாவில் எந்த மாற்றமும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ரஷ்யா மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் போகிற பெரிய அளவில் பார்ப்பார்கள் அப்படிங்கிற செய்தியும் ஒரு பிரிட்டனை சார்ந்த செய்தி ஊடகமான பிபிசி சொல்லியிருக்காங்கன்னா அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ பார்க்கலாம் என்னதான் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி. ஓவராலாக புது மிசைல்ஸ் மற்றும் பலவிதமான பீரங்கிகள் அடுத்த கட்ட நகருக்காக 2 நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா உழைக்க போகிறாங்க, ஒன்றா சண்டை போட போகிறாங்க. 2-3 நாடுகள் தனியாக ஒரு குரூப்பாகவும் பல நாடுகள் வேறொரு குரூப்பாகவும் பிரிந்து 3வது உலகப் போரை நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்ட போகிறாங்க. சீக்கிரமாக யுத்தம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு போர் வராது, முடியலைன்னா பார்க்கலாம். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.